அம்மா சரி செய்யாது இது வந்து தான் எனக்கு நிறையா செஞ்சுருக்கேன். அது அவட மேலே நான் வச்சு ஆதரவு வந்து எங்கள் அம்மாவுக்கும் மேலே அவளுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? ஓகே, இன்றைக்கு ஸ்பெஷல் டேன்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப பேரு நான் எதிர்பார்க்கல, எனக்கு இப்படி வரும்னு எனக்கு சொன்னாங்க. இப்படித்தான் தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் கண்டிச்சிட்டே ஷொக் ஆகிட்டேன். அப்படியா? அவங்க இதை பற்றி ஒன்றுமே சொல்ல இல்லையா? ஒன்றும் சொல்லலை. அனுப்பி விட்டது யார்? அளவு பண்ணுற நான் கல்யாணம் முடிய அவள் மனசாலம் இருக்கிற இப்போ கூட நான் தூங்கவான்னு சொல்லி தூங்கலை. நான் இப்போதான் கண்ணாசி போயிடுச்சு. நீங்கள் எனக்கு கூட எழுபது ஏண்டா அவன் போக சொல்லிட்டு. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஒன்று பாப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணி ஒரு அழகான என்று சொல்லி உங்களுக்காக ஒரு கேக் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு ஒரு கிஃப்டாக பார்த்துருவோமா? உங்களுக்கு சாக்லேட்ஸ் என்ன பிடிக்குமா? சாக்லேட்ஸ் என்ன பிடிக்கும்னு சொல்லி உங்களுக்காகவே அரேஞ்ச் பண்ணிக்காங்க. பொக்கே நல்லா இருக்கா? ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா என்ன வந்திருக்குன்ட்டு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கலாம்? கெஸ் பண்ணணும், சொல்லிட்டு தான் திறந்து பார்க்கணும். அழகா இருக்கா? ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? இதுக்குள்ள என்ன இருக்கு? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா இருக்கா? எடுத்து வெளியில் எடுங்க. சரியா? அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? வெயிட்லேயே தெரியுதா? பெருசா இருக்கா? என்ன இருக்கும்? உடையக்கூடிய பொருள் கவனமாக பிடிச்சி ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து ஒரு மேஜிக் மக். சரியா? இதில் நீங்கள் ஹாட் வாட்டர் உடையக்குள்ள அதில் இருக்கிற விஷயம் தெரியும். ஓகே, இதெல்லாம் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? அம்மா இல்லை அவையே தந்தோம்ல அம்மைக்கு நான் எதிர்பார்க்கல இந்த விஷயத்தை. எனக்கு மாற சந்தோஷமா இருக்குது. எனக்கு யாருமே செஞ்சில்ல, அது இது ஒன்று நீ எனக்கு செஞ்சுக்கிற. அதில் அபியூட்டி தான். ஓகே, அவங்க இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கூட இருந்திருந்தால் அவங்க இன்னுமே பெருசாலாம் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ தூரத்தில் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ தன்னால் முடிஞ்சது எவ்வளோக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணுமோ அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்திருக்காங்க. ஸோ தான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி எப்போவுமே எப்போ நேரில் பார்ப்போம், இப்போ காணணும்னு சொல்லி அந்த இதுலேயே எப்போ பார்த்தாலுமே அழுதுட்டு இருப்பீங்களாம். அதனாலேயே சில நேரத்தில் சண்டையும் வருமா. ஸோ ரெண்டாலும் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதேமாதிரி தான் நீங்களும் அவங்க மேலே பிரியமாக வச்சுருக்கீங்களா, உசுரையே வச்சுருக்கீங்களா. அதில் தான் இதெல்லாம் அவங்க சொல்லிவிட சொன்னாங்க. லைஃப் லாங் அவங்களும் உங்களை விட்டு போக மாட்டாங்களாம், நீங்களும் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? நீ ஹாப்பி தானே? ஓகே, அவங்கள்ட்ட வேறு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லி விட்றேன்னா என்ன சொல்லிவிட ஆசைப்பட்றீங்க? அம்மா சரி செய்யாது இது வந்து தான் எனக்கு நிறையா செஞ்சுருக்கேன். அது அவட மேலே நான் வச்சு ஆதரவு வந்து எங்கள் அம்மாவுக்கும் மேலே அவளுக்கே தெரியும். அவள் என்னத்தை சொன்னாலும் தலையை குளிச்சு போகணும் தவிர மேலே போக மாட்டேன். என்னத்தை பேசினாலும் அது சொல்லி சரி. ஓகே ஓகே, அல்லாதீங்க, ஹாப்பியாக இருக்கணுன்றது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய நாள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் ஹாப்பி தானே? அப்புறம் நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? ஓகே, நீங்கள் மிச்சம்லாம் அவங்களோட ஃபோன் பண்ணி கேட்சுக்கொள்ளுங்க.
இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.